அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம். நம்ம இன்ஜினியரிங் கிராபிக்ஸ்ல மூணாவது யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் சொல்றோம். ஃபர்ஸ்ட் இயர்ல 2 யூனிட் பார்த்திருக்கோம். மூணாவது யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் சொல்றோம். ஓகேவா? இந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி இருக்கு அப்படின்னா அந்த புள்ளியினுடைய நிழல் தோற்றம் எப்படி இருக்கும், நமக்கு அந்த நிழல் தோற்றம் ஃப்ரண்ட் வியூ முன்னாடி இருந்து பார்க்கும்போது அதோடைய தோற்றம் எப்படி இருக்கும், அதே மாதிரி மேல இருந்து பார்க்கும்போது அதோடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் சொல்றோம். இந்த பாயிண்ட் அப்படின்னு எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்குலர் டாட் வச்சு ரவுண்ட் பண்ணோம்னா அது பாயிண்ட் சொல்றோம். இந்த பாயிண்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு 4 குவாட்ரண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருக்கு, செகண்ட் குவாட்ரண்ட் இருக்கு, தேர்ட் குவாட்ரண்ட் இருக்கு அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட். 4 குவாட்ரண்ட் இருக்கு. இந்த ஒவ்வொரு குவாட்ரண்ட்லயும் ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அது எந்த பொசிஷன்ல இருக்கு, அந்த ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது அதோட நிழல் தோற்றங்கள் எப்படி தெரியும், எந்த இடத்துல அந்த நிழல் விழுகும் அப்படிங்கறத ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் சொல்றோம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் உடைய நிழல் வரையறோம் இல்லையா, இந்த வரையறதுக்கு 2 பிளான் தேவைப்படும். பிளான் அப்படின்னா தளம், பிளான் அப்படின்னா தளம் சொல்றோம். PLANE பிளான் பாத்தீங்கன்னா தளம். அப்போ நமக்கு 2 வியூ தெரியும். அந்த 2 வியூ பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தளத்துல விழுகும். ஓகேவா? அது என்னென்ன தளம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தளம் வெர்டிகல் பிளான் சொல்றோம். இரண்டாவது தளம் ஹரிசாண்டல் பிளான் சொல்றோம். 2 பிளான் இருக்கு. ஓகேவா? எந்த குவாட்ரண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் மொத்தம் 4 குவாட்ரண்ட் இருக்கு. 4 குவாட்ரண்ட்லயும் 2 பிளான் இருக்கு. ஒரு பிளான் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா வெர்டிகல் பிளான் அண்ட் another one is horizontal plan. ஓகேவா? இப்போ இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் சொல்றோம். இத மறந்துருங்க. இப்போ இத மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க. இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இது VP, வெர்டிகல் பிளான் VP, இது HP. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்க்கு இது VP, இது HP. அடுத்தது செகண்ட் குவாட்ரண்ட் இருக்கு இல்லையா, செகண்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறது ரெண்டாவது. இந்த ரெண்டாவது குவாட்ரண்ட்ல அதே மாதிரி தான் VP இருக்கும், HP இருக்கும். ரெண்டாவது குவாட்ரண்ட்ல இது VP, இது HP. ஓகே. அடுத்தது மூணாவது குவாட்ரண்ட் இருக்கு இல்லையா, மூணாவது குவாட்ரண்ட் இது. மீதி எல்லாத்தையும் மறந்துருங்க. இந்த 2 மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க. இது மூணாவது குவாட்ரண்ட். மூணாவது குவாட்ரண்ட்ல இது VP, இது HP. ஓகேவா? அடுத்தது நாலாவது குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட் இதெல்லாம் மறந்துருங்க. இந்த 2 பிளான் மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க. இந்த குவாட்ரண்ட்க்கு இது VP, இது HP. ஓகேவா? இப்போ 4 குவாட்ரண்ட் பார்த்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகேவா? இந்த 4 குவாட்ரண்ட்லயும் ஒவ்வொரு குவாட்ரண்ட்லயும் ஒரு VP இருக்கும், ஒரு HP இருக்கும். ஓகேவா? அந்த தளத்துல தான் அந்த புள்ளியினுடைய நிழல் விழுகும். ஓகேவா? எந்த ஒரு குவாட்ரண்ட்ல போனாலும் ஏதாவது 2 தளம் இருக்கு, அந்த 2 தளத்துல தான் நிழல் விழுகும். இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் கூட வரும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இந்த புள்ளி இருக்குன்னு வைப்போம். இந்த பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம நிழல் தோற்றம் வரையும் போது இதனுடைய ஃப்ரண்ட் வியூ முன்னாடி இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது, அதுதான் ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூ இங்க இருந்து டார்ச் லைட் அடிக்கிறோம் வைங்க. இப்போ நம்ம ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு டார்ச் லைட் அங்க முன்னாடி இருந்து அடிக்கிறோம். அப்படி அடிக்கும் போது இதனுடைய இந்த புள்ளியினுடைய நிழல் இருக்க ப்ரொஜெக்ஷன், அதான் ப்ரொஜெக்ஷன் சொல்றோம். அந்த ப்ரொஜெக்ஷன் அங்கிருந்து டார்ச் லைட் அடிச்சோம்னா அதோடைய முன்னாடி இருந்து டார்ச் லைட் அடிச்சோம்னா அதோடைய ஃப்ரண்ட் வியூ முன்பக்க தோற்றம் எங்க விழுகும், இந்த VP விழுகும். இங்க அடிக்கிறோம். இந்த புள்ளியினுடைய நிழல் தோற்றத்தை விழுகுது இங்க விழுகுது. அதே பாயிண்ட்டுக்கு மேல இருந்து டார்ச் லைட் அடிக்கிறோம். மேல இருந்து டார்ச் லைட் அடிக்கிறோம். அப்ப அதோடைய நிழல் எங்க விழுகும், கீழே விழுகும். கீழே விழுது எங்க விழுகும், HP விழுகும். அப்ப இங்க விழுகுமா? அப்ப இந்த புள்ளியினுடைய ப்ரொஜெக்ஷன் ஆனது முன்பக்க தோற்றம் ஃப்ரண்ட் வியூ எங்க விழுகும், VP விழுகும். அதே புள்ளியினுடைய டாப் வியூ மேல இருந்து டார்ச் லைட் அடிச்சோம்னா அதோட நிழல் எங்க விழுகும், கீழே HP விழுகும்.
ஓகேவா? இதுதான் வந்து அந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் சொல்றோம். இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குவாட்ரண்ட்லயும் ஒரு சில பொசிஷன்ல பாயிண்ட் இருக்கும். அதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எப்படி இருக்கும்னா above HP and in front of VP. Above HP and in front of VP. ஓகேவா? இப்போ இந்த புள்ளி இருக்குதுங்க, இந்த புள்ளி வந்து என்ன பொசிஷன் இருக்குன்னா above HP, HP ல இருந்து மேல இருக்கா, HP ல இருந்து மேல இருக்கு. அடுத்து VP ல இருந்து எங்க இருக்கு, முன்னாடி இருக்கு. VP க்கு இது VP யா, VP க்கு முன்பக்கமா இருக்கு. அப்போ இது வந்து என்ன சொல்றோம், in front of VP, இது in front of VP, இது above HP. ஓகேவா? இந்த பாயிண்ட் ஆனது இந்த பொசிஷன்ல இருக்கும்போது இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா above HP, HP க்கு மேல இருக்கு. அடுத்தது VP ல இருந்து எப்படி இருக்கு, in front of VP, VP ல இருந்து முன்பக்கமா இருக்கு. அப்போ இது ஒரு பொசிஷன். ஓகேவா? இதனுடைய ஃப்ரண்ட் வியூ எங்க இருக்கும், VP ல இருக்கு. அதோட டாப் எங்க இருக்கும், HP ல இருக்கு. ஓகேவா? இது ஒரு பொசிஷன். இதே குவாட்ரண்ட்ல வேற மாதிரி எப்படி புள்ளி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அடுத்தது மொத்தமா ஒரு 4 பொசிஷன்ல இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் பொசிஷன் ஆகுது 4 டைப்ல பொசிஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து above HP, in front of VP. அடுத்தது இரண்டாவது எங்க இருக்கும், இங்க இருந்து ரைட் பொசிஷன் புள்ளி இங்க இருக்கு. அப்ப இது என்ன சொல்றாங்க, இந்த புள்ளிய above HP, HP ல இருந்து மேல இருக்கு. இரண்டாவது என்ன, above HP and VP க்கு எப்படி இருக்கு, VP ல ஒட்டிட்டே இருக்கு, VP ல இருக்கு. ஓகேவா? அப்பதான் என்ன சொல்றான், on the VP, on the VP னா VP ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இது இரண்டாவது பொசிஷன். ஃபர்ஸ்ட் பொசிஷன் above HP, in front of VP. இரண்டாவது என்ன இருக்கு, above HP, on the VP. ஓகேவா? அடுத்து மூணாவது புள்ளி இருக்குன்னு வை. தேர்ட் எங்க, HP ல ஒட்டிட்டு இருக்கா, தேர்ட் பாயிண்ட். இதை என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா VP ல இருந்து எப்படி இருக்கு, VP ல இருந்து முன்பக்கமா இருக்கு, VP ல இருந்து முன்பக்கமா இருக்கு. அப்போ in front of VP and HP ல எப்படி இருக்கு, HP லயே ஒட்டிட்டு இருக்கு, HP ல தான் இருக்கு. ஓகேவா? HP மேல இல்ல கீழே இல்ல, HP லயே ஒட்டிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு என்ன சொல்லலாம், on the HP சொல்லலாமா? அடுத்து நாலாவது எங்க இருக்கலாம், இந்த VP யும் HP யும் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, VP யும் HP ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுற லைன், அந்த லைனுக்கு என்ன சொல்றோம், XY லைன் சொல்றோம். அந்த XY லைன் இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் லைன். இந்த லைன் ரெஃபரன்ஸ் லைன். இந்த XY லைன் VP and HP ரெண்டும் மெர்ஜ் ஆகுது இல்லையா, ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுற அந்த இடத்துக்கு பேர், அந்த லைன் என்ன சொல்றோம்னா XY லைன் ஆர் ரெஃபரன்ஸ் லைன் சொல்றோம். இப்போ இந்த புள்ளி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் லைன்லயே இருக்கு. VP இல்ல HP இல்ல, ரெண்டுமே VP HP ரெண்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய லைன் ரெஃபரன்ஸ் லைன்லயே இருக்கு. அப்ப அதுக்கு என்ன சொல்லலாம், both on VP and HP. both VP and HP. ஓகேவா? VP and HP ரெண்டுலயும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய லைன்ல இருக்கு. அதனால both VP and HP ன்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல மொத்தம் 4 விதமா ஒரு பாயிண்ட் உட்கார்ந்து பார்த்துறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா above HP, in front of VP. அந்த புள்ளி எங்க இருக்கும், இங்க இருக்கும். HP ல இருந்து மேல இருக்கும், VP ல இருந்து முன்பக்கமா in front of. அடுத்து இரண்டாவது above HP, on the VP. above HP னா HP ல இருந்து மேல இருக்கும் and on the HP னா on the VP, VP லயே ஒட்டி இருக்கும். அடுத்து மூணாவது
in front of VP and on the HP. அப்போ VP இருந்து முன்பக்கமா இருக்கும் and on the HP னா HP லே இருக்கு. அடுத்து நாலாவது both on VP and HP னு சொல்றோம். VP and HP ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுற லைன். இந்த XY லைன்ல இருக்கு இல்லையா? ரெஃபரன்ஸ் லைன்ல இருக்குதுனா அது வந்து both on VP and HP னு சொல்றோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல மொத்தமா நமக்கு 4 விதமா பாயிண்ட் क्वेश्चनல இருந்தது. அடுத்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட். ஓகேவா? என்னது செகண்ட் குவாட்ரண்ட். இந்த செகண்ட் குவாட்ரண்ட்ல பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல இருக்கு. இப்போ இந்த இடத்துல இருக்குதுன்னா அதை எப்படி சொல்லலாம்? இந்த புள்ளியானது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கறத எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா above HP HP இருந்து மேல இருக்கா? above HP and இங்க என்ன இருக்கு? VP இந்த பக்கம். இது வந்து VP க்கு முன் பக்கம் in front of சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இந்த சைடு இருந்ததனால VP க்கு முன் பக்கமா in front of VP அப்படினு சொன்னோம். இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல எங்க இருக்கு? VP க்கு பின்னாடி இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் VP க்கு முன்னாடி இருக்குது. செகண்ட் குவாட்ரண்ட் VP க்கு பின்னாடி இருக்கு. அப்ப பின்னாடி இருக்கிறது என்ன சொல்லலாம்? behind VP. ஓகேவா? behind VP னு சொல்லலாம். ஓகேவா? அஞ்சாவது பாயிண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த புள்ளி என்னன்னு சொல்லலாம்? above HP HP க்கு மேல இருக்கு இல்லையா? above HP and VP க்கு எங்க இருக்கு? பின்னாடி இருக்கு. behind VP and behind VP. ஓகேவா? அடுத்து இதே பொசிஷன்ல இதே குவாட்ரண்ட் உள்ள வேற எந்த மாதிரி புள்ளி உட்காரலாம் பாத்தீங்கன்னா இங்க உட்கார்ந்தது இந்த பாயிண்ட் இந்த இடத்துல உட்கார்ந்ததுன்னா இதை எப்படி சொல்றது? VP ல இருந்து எப்படி இருக்குது? HP ல இருந்து எப்படி இருக்குது அப்படிங்கறத சொல்லணும். இப்போ VP ல இருந்து எங்க இருக்கு? VP க்கு பின்னாடி இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம்? behind VP and HP ல எங்க இருக்கு? on HP HP ல இருக்கிறதுனால அப்ப அது என்ன சொல்லலாம்னா on HP. ஓகேவா? அடுத்து 7 above HP behind VP and behind VP and on HP. ஓகேவா? அடுத்து அவ்வளவுதான். செகண்ட் குவாட்ரண்ட்ல அந்த ரெண்டு क्वेश्चन எல்லாம் விழுகும். வேற விதமா விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஒண்ணா பின்னாடி மேல இருக்கணும் இல்லையா பின்னாடி HP லே இருக்கணும். அடுத்து தேர்ட் குவாட்ரண்ட் வரும். தேர்ட் குவாட்ரண்ட் இது இந்த HP யும் இந்த VP அடங்கினது இதுதான் வந்து தேர்ட் குவாட்ரண்ட். இந்த தேர்ட் குவாட்ரண்ட்ல புள்ளி எங்க இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்குது. இதை எப்படி சொல்லலாம்? VP ல இருந்து எங்க இருக்கு? HP ல இருந்து எங்க இருக்குன்னு சொல்லணும். ஓகேவா? எப்படி சொல்றதுன்னு பாருங்க. இப்போ VP ல இருந்து எங்க இருக்கு? பின்னாடி இருக்கு. ஓகேவா? இந்த சைடு எல்லாமே இந்த பக்கம் வரதெல்லாம் VP க்கு பின்னாடி, இந்த சைடு வரதெல்லாம் VP க்கு முன்னாடி. ஓகேவா? இங்க எங்க இருக்கு? VP ல இருந்து எங்க இருக்கு? VP க்கு பின்னாடி behind VP. HP ல இருந்து எங்க இருக்குது? கீழ இருக்கு below HP. அப்போ தேர்ட் குவாட்ரண்ட்ல இந்த புள்ளி இருக்குதுன்னா அது எப்படி எந்த இடத்துல எப்படி சொல்லணும்னா below HP HP கீழ இருக்கு. ஓகேவா? அதனால below HP and VP க்கு எங்க இருக்கு? VP ல இருந்து எங்க இருக்கு புள்ளி? பின்னாடி இருக்கு. அப்போ behind VP. behind னா பின்னாடி behind VP. ஓகேவா? இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல ஒரு பாயிண்ட். அடுத்து இதுலயே வேற விதமா எங்க புள்ளி இருக்கலாம்? இங்க இருக்கலாமா? இங்க இருந்ததா பாருங்க என்ன சொல்லலாம் பாருங்க. எட்டாவது இப்போ HP ல இருந்து எங்க இருக்கு இந்த புள்ளி? இந்த புள்ளி இருக்கு இல்லையா? இந்த புள்ளி எங்க இருக்கு? HP ல இருந்து கீழ இருக்கு. அப்ப கீழ இருக்கிறது என்ன சொல்லலாம்? below HP and VP ல இருந்து எங்க இருக்கு? VP லே தான் இருக்கு. VP லே ஒட்டிட்டு இருக்கிறதுனால on the VP. VP லே ஒட்டிட்டு இருக்குது on the VP. ஓகேவா? இது எட்டாவது பாயிண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல 4 क्वेश्चन பார்த்தோம். செகண்ட் குவாட்ரண்ட்ல 2 क्वेश्चन பார்த்தோம். தேர்ட் குவாட்ரண்ட்ல 2 क्वेश्चन பார்த்துக்கிறோம். அடுத்து ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல புள்ளி எங்க இருக்கலாம்? இங்க இருக்கலாமா?
இப்போ இதை எப்படி சொல்றது? பிபில இருந்து எப்படி இருக்குது, ஹெச்பில இருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லணும். இப்போ பிபில இருந்து எங்க இருக்கு? முன்னாடி பிபிக்கு முன்னாடி. இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பிபிக்கு பின்னாடி, பிஹேவியர் சொன்னோம். அந்த சைடு இருக்கிறதெல்லாம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிபி, பிபிக்கு முன்னாடி இருக்குது. அப்போ இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிபி, இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிபி அண்ட் ஹெச்பி ல இருந்து எப்படி இருக்கு? ஹெச்பி ல இருந்து கீழே இருக்கு. ஹெச்பி கீழே இருக்கா? அப்ப என்ன சொல்லலாம்? பிலோ ஹெச்பி, இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிபி அண்ட் பிலோ ஹெச்பி. இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகேவா? ஃபோர்த் குவாட்ரண்ட், நாலாவது குவாட்ரண்ட். இந்த நாலாவது குவாட்ரண்ட்க்கு இது ஹெச்பி, இது பிபி. ஓகேவா? சரி, அவ்வளவுதான். 9 பாயிண்ட் அவ்வளவுதான். இதுக்கு மேல எந்த பாயிண்ட் இல்லை, இதுக்கு மேல வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? மொத்தம் 4 கொஸ்டின், 4 குவாட்ரண்ட்லயும் சேர்த்து 9 கொஸ்டின்ல பாயிண்ட் உட்காரும். ஓகேவா? இந்த 9 கொஸ்டின் மட்டும் தான் உட்காரும், வேற எந்த மாதிரியா உட்காரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? சரி, குவாட்ரண்ட் என்னன்னு பார்த்தோம். 4 குவாட்ரண்ட் இருக்குது. அந்த ஒவ்வொரு குவாட்ரண்ட்லயும் ஒரு புள்ளி இருக்குன்னா அந்த புள்ளி எந்தெந்த பொசிஷன்ல உட்காரும், உட்கார்ந்ததுன்னா அதை எப்படி சொல்றதுங்கிறத தியரிட்டிக்கலா சொல்லியிருக்கேன். ஓகேவா? தியரிட்டிக்கலா பிபில இருந்து எப்படி இருக்கும், ஹெச்பி ல இருந்து எப்படி இருக்கும், எந்த ஒரு புள்ளி எந்த இடத்துல உட்கார்ந்ததுனாலும் அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணி சொல்லணும்னா பிபி ல இருந்து எங்க இருக்கு, ஹெச்பி ல இருந்து எங்க இருக்கு, இந்த 2 அடையாளத்தை நம்ம சொல்லணும். ஓகேவா? 2 அடையாளத்தை சொன்னோம்னா தான் கரெக்டா எக்ஸாக்டா எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஆனா பிபி ல இருந்து எங்க இருக்கு, ஹெச்பி ல இருந்து எங்க இருக்கு, இந்த 2 பாயிண்ட கரெக்டா ரெப்ரசென்ட் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ இந்த பொசிஷன் உட்கார்றதெல்லாம் பார்த்தாச்சு. இதை எப்படி நம்ம கொண்டு போய் டிராயிங் ஷீட்ல வரையணும். ஓகேவா? டிராயிங் ஷீட்ல வரையணும். எப்படி வரையணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த குவாட்ரண்ட்குள்ளே ஒரு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிபி ஆனது ஸ்டாண்டர்டா அப்படியே பிக்சடா தான் இருக்கும். இந்த ஹெச்பி மட்டும் என்ன ஆகும்னா கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும். இந்த கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும்போது தான் நம்ம பிபியும் ஹெச்பியையும் டிராயிங் வரைய முடியும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இப்ப நம்ம டிராயிங் வரையணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இது பிபி, இது ஹெச்பி. இதுல நம்ம டிராயிங் வரையணும். இப்போ பொசிஷன் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. ஒரு புள்ளியானது அதோட நிலைப்பாடு எங்க இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்குது. அப்படி அந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்போது அதனுடைய ப்ரொஜெக்ஷன் நிழல் தோற்றத்தை வரையணும். எப்படி வரையறதுங்கிறதுக்கு பாருங்க. இப்போ இந்த ஹெச்பி ஆனது கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும் சொல்லிருக்கீங்க இல்லையா? ஹெச்பி ஆனது கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகுது? பிபி மேல இருக்கும், ஹெச்பி கீழ இருக்கும். மணி ஞாபகம் வச்சுக்கோ. பிபி வந்து நிலையா அப்படியே பிக்சடா தான் இருக்கும், அது எங்கேயுமே நகராது. இந்த பிபி ஆனது அந்த நேரம் நிற்கிற வெர்டிகல் பிளான், இந்த வெர்டிகல் பிளான் பிபி ஆனது எங்கேயுமே நகராது, பிக்சடா அப்படியே தான் இருக்கும். இந்த ஹெச்பி இருக்கு இல்லையா, ஹரிசாண்டல் பிளான். ஹரிசாண்டல் பிளான் மட்டும் என்ன ஆகும்னா ஒரு டில்ட் ரொட்டேட் ஆகும். எப்படி ரொட்டேட் ஆகும்? கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும். ஆன்டி கிளாக் வைஸ்ல போகக்கூடாது, கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும். கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருக்கும்போது இது XY லைன். நான் என்ன வரைஞ்சிருக்கேன் இல்லையா, ரெஃபரன்ஸ் லைன், அதுதான் XY லைன். இது XY லைன் இருக்கு இல்லையா, பிபியும் ஹெச்பி ரெண்டு ஜாயின் ஆகிற லைன் ரெஃபரன்ஸ் லைன், அந்த XY லைன். இப்போ பிபி என்ன ஆகும் சொல்றேன், பிக்சடா அப்படியே தான் இருக்கும், அது மேல அப்படியே தான் இருக்கும். இந்த ஹெச்பி மட்டும் என்ன ஆகும், ஒரு ரொட்டேட் ஆகி கீழே வரும். ஓகேவா? அப்படி கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகுது, XY லைனுக்கு மேல பிபி, XY லைனுக்கு கீழே ஹெச்பி. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அடுத்தது செகண்ட் குவாட்ரண்ட்ல என்ன ஆகுதுன்னு பாருங்க. பிபி என்ன ஆகும், மேல அப்படியே தான் பிக்சடா இருக்கும், ஹெச்பி
ஹெச்பி என்ன சொல்லிக்கிறேன், கிளாக் வைஸ் சுற்றுமா, கிளாக் வைஸ் சுற்றும் போது என்ன ஆகுது, மேலே போய் ஒட்டி. அப்போ என்ன ஆகும், பிபி அண்ட் ஹெச்பி ரெண்டுமே ஒரே பிளான்ல தான் இருக்கும். அப்படி ரெண்டுமே ஒரே பிளான்ல இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ண முடியாது, டிராயிங் வரைய முடியாது, ரெண்டு தோற்றம் வரைஞ்சு காட்ட முடியாது. ஓகேவா? அப்போ அதனால நம்ம இதுல டிராயிங் வரைய கிடையாது. அடுத்தது தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட் என்ன ஆகுது, பிபி கீழே இருக்கா, எக்ஸ்ஒய் லைனுக்கு எங்க இருக்கு, எக்ஸ்ஒய் லைனுக்கு கீழே இருக்கு பிபி. இப்போ ஹெச்பி என்ன ஆகுது, கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும் என்ன ஆகுது, மேலே போகுது. அப்போ மேலே ஹெச்பி. ஓகேவா? தேர்ட் குவாட்ரண்ட்ல டிராயிங் வரையலாம். ஏன்னா ஹெச்பி மேலே போயிருந்து, பிபி கீழே வந்து. அடுத்தது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட் என்ன ஆகுது, பிபி கீழே தான் இருக்கு, ஹெச்பி என்ன ஆகுது, கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகி கீழே வரும்போது அதுவும் ஹெச்பி கீழே வந்துடும். இப்போ பிபி அண்ட் ஹெச்பி ரெண்டும் கீழே வந்ததுனால ரெண்டு பிளானுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம ரெண்டு வியூ வரைய முடியாது. ரெண்டு பிளானும் ஒரே பக்கம் வந்ததுனால நமக்கு வியூ வரைய முடியாது. அப்போ இந்த செகண்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல நம்ம டிராயிங் வரைய முடியாது. செகண்ட்லயும் ஃபோர்த்லயும் வரைய முடியாது, ஃபர்ஸ்ட்லயும் தேர்ட்லயும் வரையலாம். ஓகேவா? இப்போ நமக்கு நடைமுறையில் இருக்கிறது, நம்ம சிலபஸ் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஒன்றுதான். தேர்ட் குவாட்ரண்ட் தான் அப்போ 20 இயர்ஸ் முன்னாடியே போயிடுச்சு, இப்போலாம் இல்லை. இப்போ நமக்கு இருக்கிறது சிலபஸ் இருக்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும்தான். அதுதான் என்ன சொல்றோம், நம்ம புக்கில் அட்டையிலே போட்டிருப்பாங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல நம்ம டிராயிங் வரைகிறதுனால அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா அட்டையில ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு அதுதான் நோட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் இஸ் டு பி ஃபாலோ அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. அதனால நம்ம டிராயிங் வரைய போறது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும்தான். இந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான் என்ன பண்ண போறோம்னா 4 குவாட்ரண்ட்டுக்குள்ளேயே வரைய போறோம். இப்போ அது என்னன்னு பார்ப்போம். இப்போ ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிடலாம், எக்ஸ்ஒய் லைன் வரைஞ்சிடலாம். இப்போ ஒரு புள்ளி இந்த இடத்துல இருக்குது. இதை ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன், என்ன கொஸ்டின் இருக்கு சொல்லியிருக்கிறேன், above HP in front of VP. இதுதான் கொஸ்டின். இப்போ இதுக்கு ஒரு அளவு கொடுத்துருவாங்க. HP ல இருந்து எவ்வளவு தூரம், VP ல இருந்து எவ்வளவு தூரம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 20 mm, இது ஒரு 50 mm, 20 mm 50 mm. இப்போ அந்த புள்ளி பாயிண்ட் A வச்சுக்கலாம், பாயிண்ட் A வச்சுக்கலாம். இந்த ஏங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு, HP ல இருந்து 20 mm மேல இருக்கு, above 20 mm above HP, and VP ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு, 50 mm in front of VP, 50 mm in front of VP. ஓகேவா? இப்படி சொல்லலாம். இப்போ இந்த நம்ம டிராயிங் ஷீட்டை வரையும் போது எப்படி வரையறதுன்னு பாருங்க. இப்போ ஃப்ரண்ட் வியூ எங்க வந்து சொல்லிக்கிறேன், பிபி வந்து சொல்லிக்கிறேன். பிபி இங்க மேல இங்க இருந்து டார்ச் லைட் அடிக்கிறேன். இப்போ இந்த புள்ளி இருக்குதா, அந்த புள்ளிக்கு முன்னாடி நின்று நான் டார்ச் லைட் அடிக்கிறேன். அப்போ இதனுடைய ஃப்ரண்ட் வியூ எங்க விழுகுது, பிபி விழுகுமா, இங்க விழுகுது. எவ்வளவு தூரத்தில் விழுகும், எக்ஸ்ஒய் லைன்ல இருந்து மேல 20 mm விழுகுமா. ஏன்னா above HP இந்த 20 mm கைட் இங்க இருந்து டார்ச் லைட் அடிக்கும் போது இந்த 20 mm கைட் அப்படியே வந்து எங்க விழுகும், பிபில விழுகும். அப்ப XY ல இருந்து எவ்வளவு தூரம் மேல, 20 mm தள்ளி மேல விழுகும். அப்ப இந்த XY ல இருந்து மேல 20 mm தள்ளி ஒரு புள்ளி வச்சுக்கலாமா. இது ஃப்ரண்ட் வியூ. above HP மேல. அடுத்தது அதே புள்ளிக்கு மேல இருந்து டார்ச் லைட் அடிக்கிறேன், அதே புள்ளிக்கு மேல இருந்து டார்ச் லைட் அடிக்கிறேன். அப்போ அதனுடைய நிழல் தோற்றம் எங்க விழுகும், நேரா போய் கீழே HP எங்க விழுகுமா. அப்ப இந்த HP இந்த இடத்துல விழுகுமா. இப்போ இது எங்க இருந்து எப்படி விழுகுதுன்னு பாருங்க. இந்த 50 mm VP ல இருந்து 50 mm தள்ளி தள்ள போகும். இங்க இருந்து டார்ச் லைட் அடிக்கலாம், அப்படியே இந்த 50 mm கேப் அப்படியே வந்து எங்க விழுகு, HP விழுகும். அப்ப எங்க விழுகுது, XY லைன்ல இருந்து 50 mm தள்ளி விழுகும். அப்ப XY லைன்ல இருந்து 50 mm தள்ளி HP ல விழும்போது இந்த HP ஆனது எங்க இருக்குது, கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகி கீழே வந்திருக்கு இல்லையா. அப்ப XY லைன் எங்க இருக்கும், கீழே இருக்கும். கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகி கீழே வந்திருக்கு. அப்ப XY லைன்ல இருந்து கீழே எவ்வளவு தூரம், 50 mm தள்ளி பிடிக்கணும். அதே லைன் மாறக்கூடாது,
அதே லைன்ல XY லைன்ல இருந்து 50 mm தள்ளி ஒரு புள்ளி வைக்கணும். இது A வச்சுக்க, இது A டேஷ் வச்சுக்க. இந்த ஹைட் எவ்வளவு? 5. இப்ப புரிஞ்சுதா? ஒரு புள்ளியானது ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒரு பொசிஷன்ல உட்காரும் போது அதை வந்து நம்ம ப்ரொஜெக்ஷன்ல எப்படி வரையறது அப்படிங்கிறது இதுதான் ப்ரொசீஜர். இது நீ மெயினா ஞாபகம் வச்சுக்கணும். above HPங்கிறது அது எங்க இருக்குதோ அது ஃப்ரண்ட் வியூ நேரா VP இருக்கு. அதனால அது VP ல நம்ம வரையணும். அதே 50 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப்ங்கிறது மேல காட்சி அடிக்கும் போது இந்த 50 mm கேப் அப்படி எங்க விழுகும்? HP ல விழுகும். அப்ப HP ல கிளியர் ஆகும். ஓகேவா? அடுத்து இதே குவாட்ரண்ட்ல இன்னொரு புள்ளி. புள்ளியானது இங்க இருக்கு. B பாயிண்ட் வச்சுதான். இந்த B பாயிண்ட் எங்க இருக்கு? XY லைன்ல இருந்து ஒரு 30 mm தள்ளி இருக்கு. XY லைன்ல இருந்து 30 mm மேல இருக்கு. இதை என்ன சொல்லலாம்? ஏற்கனவே சொன்னது. HP ல இருந்து எங்க இருக்கு? 30 mm above HP. XY லைன் HP ல இருந்து மேல 30 mm தள்ளி மேல இருக்கு. அண்ட் VP ல இருந்து இருக்கு. VP ல ஒட்டிட்டே இருக்கு. ஆன் VP இருக்கிறதுனால இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா 30 mm above HP and on VP. HP ல 30 mm மேல இருக்கு, ஆனா VP ல ஒட்டிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு ஃப்ரண்ட் வியூ வரையணும். ஃப்ரண்ட் வியூ வரையும்போது என்ன பண்ணலாம்? இங்க இருந்து காட்சி கிடைக்கிறேன், முன்னாடி காட்சி கிடைக்குது, அது நிழல் எங்க விழுகுது? VP ல விழுகுது. ஓகேவா? VP ல எவ்வளவு தூரம் விழுகுது? XY லைன்ல இருந்து எவ்வளவு தூரம்? 30 mm தள்ளி மேல விழுகுது. அப்போ இது XY லைன்ல இருந்து 30 mm தள்ளி ஒரு புள்ளி வச்சுக்கிறீங்க. 30 mm தள்ளி புள்ளி வச்சு டைமென்ஷன் குறிச்சிக்கணும். as per நம்ம டைமென்ஷன் ரூல்ஸ் படி டைமென்ஷன் குறிச்சிக்கணும். இது எவ்வளவு ஹைட்? 30 mm. இது என்ன? B. அடுத்தது VP லே ஒட்டிட்டு இருக்கு. அப்ப அது என்ன சொல்லலாம்? on HP இருக்கு பாருங்க. மேல இருந்து காட்சி அடிக்கிறோம். ஃப்ரண்ட் வியூக்கு முன்னாடி இருந்து காட்சி அடிச்சோம். 30 mm கைக்கு விழுந்தது. அந்த 30 mm மேல வரும். அதே புள்ளிக்கு மேல இருந்து காட்சி அடிக்கிறோம். அப்ப அந்த நிழல் எங்க விழுகும்? நேரா கீழே வந்து XY லைன்லயே விழுகும். ஓகேவா? அப்ப XY லைன்லயே விழுறதுனால இங்க ரெஃபரன்ஸ் லைன் இருக்கு இல்லையா? அந்த ரெஃபரன்ஸ் லைன்ல ஒரு புள்ளி குறிச்சு B டேஷ் குறிச்சு B டேஷ். ஓகேவா? ஆன் VP வரதுனால XY லைன்லயே குறிச்சு. அடுத்து புள்ளி இங்க இருந்து இதை என்னன்னு சொல்லலாம்? in front of VP and on HP. இது ஒரு 25 mm. 25 mm in front of VP ங்கிறது 25 mm. அப்போ on HP in front of VP ங்கிறது எங்க வரும்? இப்போ இதுக்கு மேல காட்சி அடிக்கிறோம். இந்த அப்படியே 25 mm கையில எங்க விழுகுது? HP விழுகும். HP கீழே வந்துறதுனால பின்னாடி பாயிண்ட் கீழே போகுது. எவ்வளவு? 25 mm. இந்த புள்ளிக்கு என்ன சொல்லலாம்? C ன்னு சொல்லலாமா? C மூணாவது புள்ளி. அடுத்தது இதுக்கு ஃப்ரண்ட் வியூ. முன்னாடி இருந்து காட்சி அடிக்கிறோம். இங்க இருந்து காட்சி அடிக்கிற புள்ளியோட நிழல் எங்க விழுகும்? XY லைன்லயே விழுகுமா? அப்போ on HPங்கிறதுனால XY லைன்லயே புள்ளி வச்சுக்கிறீங்க. இது C dash. ஓகேவா? இன் ஃப்ரண்ட் ஆஃப் பார்த்தாச்சு, above பார்த்தாச்சு, on VP on HP பார்த்தாச்சு. அடுத்து XY லைன்லயே இருக்குது. நாலாவது புள்ளி XY லைன்லயே இருக்கு. VP ல HP ல இல்ல, ரெண்டு ஜாயின் ஆகிற இடத்துல இருக்கு. அப்ப அந்த புள்ளி எங்க குறிக்கலாம்னா D பாயிண்ட முடிச்சு D, D dash. ஓகேவா? இந்த XY லைன்லயே இருக்கிறதுனால இந்த ரெஃபரன்ஸ் லைன்லயே குறிச்சிரோம். அது வந்து D dash. அடுத்து செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட் புள்ளி இருக்கா? இது என்னன்னு சொல்லலாம்? ஒரு 15 mm. இது ஒரு 40 mm. இப்போ இது என்ன சொல்லலாம்? 15 mm above HP. 15 mm HP ல இருந்து மேல இருக்கு.
and 40 mm behind VP. VP இருந்து பின்னாடி. அப்ப இது என்ன பண்ணலாம்? இப்ப இங்க இருந்து டார்ச் லைட் அடிக்கிறோம். இந்த 15 mm ஹைட் எங்க விழுகும்? அப்படியே நேரா போய் VP விழுகுமா? VP எங்க இருக்கு? மேல இருக்கு. ஓகேவா? இந்த 15 mm ஹைட் எங்க விழுகுது? நேரா VP விழுகுது. இங்க டார்ச் லைட் அடிக்கிறோம். இந்த அப்படியே இந்த ஹைட் எங்க விழுகுது? VP விழுகுது. VP எங்க இருக்கு? மேல இருக்கு. அப்போ மேல 15 mm. அதே புள்ளிக்கு மேல இருந்து டார்ச் லைட் அடிக்கிறோம். இதோட நிழல் எங்க விழுகும்? இந்த HP விழுகுமா? எவ்வளவு தூரம் தள்ளி விழுகும்? VP இருந்து 40 mm தள்ளி விழுகும். இந்த 40 mm அப்படியே இங்க வந்து விழுகும். அப்ப என்ன ஆகுது? கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகி மேல போயிருந்தா கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகி மேல போயிடும். அப்ப எங்க பிடிக்கணும்? VP மேல வருது, HP மேல வருது. அப்ப என்ன ஆகும்? 15 mm ஒரு புள்ளி, அதே லைன்ல மேல 40 mm ஒரு புள்ளி. இது நல்லா பார்க்கணும். நீ வந்து மறுபடியும் இங்க இருந்து 40 வைக்கக்கூடாது, தப்பு. இங்க ரெஃபரன்ஸ் லைன் பண்ணி தான் 40 வைக்கணும். ஓகேவா? இங்க இருந்து டார்ச் லைட் போது 15 mm கைக்கு விழுகுது. இந்த 15 mm பிடிச்சிக்க. மறுபடி மேல டார்ச் லைட் அடிக்கும் போது XY இருந்து 40 mm. அப்ப என்ன கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகி மேல போகுதா? மேல போகும்போது VP, HP, VP ரெண்டுமே ஒட்டி இருக்கும். அதனால ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் தான் வரையணும். இதை வந்து D, E வச்சுக்கோ. இது E டேஷ் வச்சுக்கோ. ஓகேவா? அடுத்து புள்ளி இங்க இருக்குது. ஒரு 35 mm. இது என்ன சொல்லலாம்? 35 mm behind VP and on HP. HP லயே ஒட்டிட்டு இருக்குது. ஆனா VP ல இருந்து 35 mm பின்னாடி இருக்கு. பின்னாடி இருக்கு. ஓகேவா? இது என்ன சொல்லலாம்? இதுக்கு டார்ச் லைட் அடிக்கிறோம். மேல இருந்து டார்ச் லைட் அடிக்கிற இதனுடைய டாப் வியூ. இது HP விழுகும். எவ்வளவு தூரம் தள்ளி விழுகுது? 35 mm தள்ளி விழுகும். அப்புறம் HP நாவது ரொட்டேட் ஆகி மேல போயறதுனால 35 mm தள்ளி மேல விழுகும். இங்கிருந்து 35 mm தள்ளி ஒரு புள்ளி வச்சுக்கிறீங்க. அண்ட் இங்க இருந்து டார்ச் லைட் அடிக்கும் போது HP ல ஒட்டி இருக்குதா? என்னாகும்? XY லைன் நேரா விழுகும். இப்ப இங்க ஒரு புள்ளி F and F dash. ஓகேவா? அடுத்து செகண்ட் குவாட்ரண்ட் புள்ளி. அடுத்து தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட் புள்ளி இங்க இருக்குது. ஒரு 35 mm, ஒரு 25 mm. இந்த பாயிண்ட் என்ன பேர் வச்சுக்கலாம்? G ன்னு வச்சுக்கோமா? இந்த பாயிண்ட் பாருங்க. இப்போ தேர்ட் குவாட்ரண்ட்ல இங்க இருந்து டார்ச் லைட் அடிக்கிறோம். இந்த புள்ளி ஜிங்கிற புள்ளியுடைய நிழல் எங்க விழுகுது பாத்தீங்கன்னா, இந்த டார்ச் லைட் அடிக்கும் போது இந்த 25 mm ஹைட் அப்படியே போய் VP ல விழுகுமா? இந்த 25 mm ஹைட் அப்படியே போய் VP ல விழுகும். VP எங்க இருக்குது? கீழே. அப்ப எங்க குறிக்கணும்? XY லைன்ல இருந்து கீழே எவ்வளவு தூரம்? 25 mm தள்ளி ஒரு புள்ளி வச்சுக்கணும். அடுத்தது அதே புள்ளிக்கு கீழே இருந்து டார்ச் லைட் அடிக்கிறோம். டாப் கீழே இருந்து டார்ச் லைட் அடிக்கிறோம். இந்த 35 mm ஹைட் எங்க போய்? இந்த 35 mm பின்னாடி இருக்கு இல்லையா? அது எங்க போய் விழுகுது? நேரா இந்த HP ல விழுகுது. HP என்ன ஆகுது? ரொட்டேட் ஆகி எங்க போகும்? மேல போகும். ரொட்டேட் ஆகி மேல போகுமா? தேர்ட் குவாட்ரண்ட்ல கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகி மேல போறதுனால அப்ப இந்த HP எங்க இருக்கு? மேல இருக்கும். அப்ப இந்த 35 mm ஹைட் எங்க குறிக்கணும்? மேல போகுது. அப்ப இது G, இது G dash. ஓகேவா? G dash. இந்த 25 mm ஹைட் HP ல விழுகும். HP கீழே இருக்கு. அதனால கீழே குறிச்சிட்டேன். அடுத்தது டாப் இங்க டார்ச் லைட் அடிக்கும் போது இதோட நிழல் எங்க விழுகுது? நேரா போய் VP ல விழுகுது. VP என்ன ஆகுது? கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகி மேல போகுது. அப்ப அதனால இந்த 35 mm ஹைட் எங்க குறிக்கணும்? மேல குறிக்கணும். XY லைனுக்கு மேல குறிக்கணும். ஓகேவா? அடுத்து இந்த பொசிஷன்ல ஒரு புள்ளி இருக்கு. இது எவ்வளவு ஹைட் வச்சுக்கலாம்? ஒரு 30 mm வச்சுக்கலாம். இதுக்கு என்ன?
ஹெச்னு வச்சுக்கலாமா? இந்த புள்ளிக்கு பேரு ஹெச், புள்ளிக்கு பேரு ஹெச். இதை எப்படி பிடிக்கிறது பாருங்க. இப்ப இங்க இருந்து டார்ச் ஷீட் அடிக்கிறோம். இந்த 30 mm கைண்ட் எங்க விழுகுது? பிபில தான் விழுகுது. பிபி எங்க இருக்கு? கீழே இருக்கு. அப்போ இங்க இருந்து கீழே 30 mm தள்ளி புள்ளி வச்சுக்கிறோம். இது வந்து ஹெச். ஹெச் டேஷ் எங்க இருக்கும்? ஹெச் டேஷ் அதுலயே இருக்கு. ஏன்னா பிபில ஒட்டி இருக்குது இல்லையா? இப்போ நம்ம இங்க இருந்து டார்ச் ஷீட் அடிக்கிறோம். இதோட நிலை எங்க விழுகும்? XY லைன்லயே விழுகும். அப்போ XY லைன்ல ஹெச் டேஷ். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் பாயிண்ட், இந்த புள்ளி I வச்சுக்கலாம். இந்த புள்ளிக்கு பேரு I வச்சுக்கலாம். இது வந்து 20 mm முன்னாடி இருக்கு, 25 mm கீழே. இதை என்னன்னு சொல்லலாம்? 20 mm in front of BP, 25 mm below HP. ஓகேவா? HP கீழே, BP க்கு முன்னாடி, in front of BP. அப்போ 25 mm below HP and 20 mm in front of BP. இதை எப்படி குறிக்கிறது? இது பாருங்க, டார்ச் ஷீட் அடிச்சு பார்ப்போம். இங்க இருந்து டார்ச் ஷீட் அடிச்சோம்னா இதோட ஃப்ரண்ட் வியூ. இந்த 25 mm ஹைட் அப்படியே கீழே BP விழுகுமா? அப்போ BP விழுங்க கீழே 25 mm ஹைட். அடுத்து கீழே இருந்து டார்ச் ஷீட் அடிக்கலாம். இதோட டாப் வியூ. கீழே இருந்து டார்ச் ஷீட் அடிக்கும் போது இந்த 20 mm டிஸ்டன்ஸ் அப்படியே இங்க போய் HP விழுகுமா? அப்ப இந்த HP என்ன ஆகுது? ரொட்டேட் ஆகி கீழே வந்து ஒட்டிக்குது. ஓகேவா? செகண்டரி தேர்ட்ல என்ன ஆகுது? BP HP ரெண்டும் ஒரே பிளான்ல தான் இருக்கு, மேல கீழே இருக்காது. ஃபர்ஸ்ட்லயும் தேர்ட்லயும் மேல ஒரு பிளான் கீழே ஒரு பிளான் இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்லயும் ஃபோர்த் குவாட்ரண்ட்லயும் ரெண்டு பிளானும் ஒரே சைடுல இருக்கு. ஒன்னா மேல இருக்கும், இல்லைன்னா கீழே இருக்கும். அதனால நம்ம இந்த ரெண்டுலயும் டிராயிங் வரையவே சொல்லியிருக்கோம். இப்போ இங்க இருந்து டார்ச் ஷீட் அடிக்கும்போது 25 mm ஹைட் என்ன ஆகுது? ரொட்டேட் ஆகி கீழே வந்து ஒட்டிக்குது. இப்போ 25ல ஒரு புள்ளி, 20ல ஒரு புள்ளி. ஓகே, இது I வச்சுக்கோ, இது I டேஷ் வச்சுக்கோ. ஓகேவா? இங்க இருந்து டார்ச் ஷீட் அடிக்கும்போது 25 mm ஹைட் பிபில விழுகும். அப்படியே பிபில வரதுங்க. அடுத்தது இங்க இருந்து டார்ச் ஷீட் அடிக்கும்போது அதோட ஃப்ரண்ட் வியூ இந்த 20 mm எங்க போய் விழுகும்? HP விழுகும். HP என்னாவது ரொட்டேட் ஆகி கீழே வந்துருது. அப்ப அப்படியே இந்த 20 mm ஹைட் எங்க விழுகும்? அது அதே லைன்ல விழுகும். ஓகேவா? இப்போ நம்ம எந்தெந்த பொசிஷன்ல பாயிண்ட் இருக்கோம், அதை எப்படி குறிக்கிறது அப்படிங்கிறது ஃபுல்லா பார்த்துட்டோம். 4 குவாட்ரண்ட்டையும் பார்த்துட்டோம். நீ இந்த அளவுக்கு பார்க்கறது போடுறது ரொம்ப சிரமமா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க அப்படின்னா நான் இப்படி போடுறதா ப்ரொசீஜர். இப்படி போட்டீங்கன்னா நீ பின்னாடி வரக்கூடிய டாபிக் எல்லாமே உங்களுக்கு புரியும். பிபினா என்ன, ஹெச்பினா என்ன, எபோன் என்ன, இன்ஃப்ரண்ட் ஆஃப்னா என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இது தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு போட்டேன்னா மட்டும்தான் உனக்கு இது பின்னாடி வரக்கூடிய டாபிக் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இருந்தாலும் உனக்கு இது முடியல, கொஞ்சம் ஷார்ட்கட் மெத்தட் ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நான் எழுதி போறேன். ஆனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை வச்சாவது இதுல 5 மார்க் உரிய எல்லாரும் வாங்கியிருக்கோம். அது என்ன பண்ணுவாங்கன்னா தியரிட்டிகளா கொஸ்டின் கொடுத்துருவாங்க. தியரிட்டிகளா கொஸ்டின் கொடுத்துருவாங்க. 25 mm above HP and 20 mm in front of BP, draw a projection அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஒரே ஒரு பாயிண்ட் தான் குறித்து சொல்லுவாங்க. இந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ் லைன்ல போட்டு இது எக்ஸ், இது ஒய் எழுதிக்கணும். above HP நான் மேல, in front of நான் கீழே குறிச்சி இதுக்கு டைமென்ஷன் குறிச்சின்னா இது 20 வச்சுக்கு, இது 20 வச்சுக்கு. இந்த மாதிரி இதை மட்டும் குறிச்சு காட்டினா உனக்கு 5 மார்க்ஸ். யூ வில் கெட் 5 மார்க்ஸ். ஓகேவா? அதனால ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் இது. எல்லாருமே மார்க் வாங்கக்கூடிய டாபிக். கொஞ்சம் புரிஞ்சுக்கிற சக்தி மட்டும் கொஞ்சம் இருந்தா போதும். இமேஜினரி திங்கிங். இந்த டிராயிங்ல இருந்து நீ அடுத்து என்னென்ன தேவைப்படுதுன்னா இமேஜினரி திங்கிங், கொஞ்சம் கற்பனை திறன் இருந்துச்சுன்னா இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மார்க் ஈஸியா வாங்கிடும். நீங்க மெனக்கிட்டு டைமென்ஷனிங் கண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கோனிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மெனக்கிட்டு டிராயிங் வரையணும். ஆனா இதுல அப்படி இல்லை. கொஞ்சம் மைண்டுக்கு மட்டும் வேலை கொடுத்து இமேஜினரி திங்கிங் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா மட்டும் போதும். புரியலனாலும் மறுபடியும் 7 டைம் ரீப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா புரியாத இடத்த மட்டும் ரீப்ளே பண்ணி பாருங்க.
நல்லா புரியும். ஓகேவா? நான் அதனால தான் தெளிவாக இவ்வளோ தூரம் டிராயிங் போட்டு நல்லா தெளிவாக சொல்லி காட்டியிருக்கேன். ஏதாவது ஒரு இடம் உங்கள் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா புரியும். ஓகேவா? சரி, நான் ரொம்ப ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று சொன்னேன் இல்லையா, 4 லைன்ல சொல்லிடுறேன். இந்த 4 லைன் வச்சு ஈஸியாக குறிச்சுக்கலாம். இதை கம்பல்சரி எல்லாரும் எழுதி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு கடைசியில் கை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் above HP அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுனாவே 20 mm above HP, 30 mm above HP or 40 mm above HP அந்த மாதிரி வந்துருச்சுனாவே above HP நாவே என்ன பண்ணுது? above என்ன? மேலே. XY லைனுக்கு மேல குறிக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? XY லைன் வரையறது இல்லையா, ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேல குறிக்கணும். அடுத்து in front of VP. in front of அப்படினா கீழே. above மேல அதுக்கு ஆப்போசிட் என்ன? கீழே தான் வரும். in front of VP அப்படினா முன்னாடி. ஆனா நீங்க குறிக்கிறது எங்க குறிக்கணும்? XY லைனுக்கு கீழே குறிக்கணும். ஓகேவா? நான் என்ன சொல்லிக்கிறேன்? in front of ங்கிறது புள்ளி இங்க இருக்கும். புள்ளி இங்க இருக்கும்போது என்ன ஆகுது? இது அப்படியே ரொட்டேட் ஆகி கீழே வந்துருக்கு இல்லையா? இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? இது ரொட்டேட் ஆகி கீழே வந்துடும். HP கீழே வருதுன்னா அப்ப என்ன ஆகுது? XY லைனுக்கு கீழே வரும். அதனால in front of ங்கிற வார்த்தை வந்துருச்சுனாவே அது வந்து கீழே. ஓகேவா? XY லைனுக்கு கீழே குறிக்கணும். அடுத்து below HP. below என்ன தமிழ்ல? above னா மேல. ஓகேவா? அதே மாதிரி below என்ன தமிழ்ல? கீழே. அப்ப என்ன குறிக்கணும்? கீழே குறிக்கணும். ஓகேவா? below HP ங்கிற வார்த்தை வந்துச்சுனாவே XY லைனுக்கு கீழே குறிக்கணும். ஓகேவா? அடுத்து behind VP. behind VP என்ன பண்ணணும்? மேல குறிக்கணும். ஓகேவா? behind அப்படினா பின்னாடி. VP பின்னாடி இருக்கு இல்லையா? அப்ப பின்னாடி இருக்கிறதுனால இது ரொட்டேட் ஆகி என்ன ஆகுது? மேல போயிடலாம். அப்போ என்ன ஆகுது? எங்க குறிக்கணும்? மேல. behind வார்த்தை வந்தாலே மேல குறிக்கணும். அண்டு 5வது பாயிண்ட் on VP அல்லது on HP அல்லது both VP and HP. on VP, on HP அல்லது both VP and HP. இந்த மாதிரி மூணு வார்த்தை வந்திருக்குனாவே அது எங்க குறிக்கணும்? XY லைன்லயே குறிக்கணும். XY லைன்லயே குறிக்கணும். ஓகேவா? நீங்க கம்பல்சரி என்ன பண்ணீங்கன்னா எல்லாருமே இந்த 5 பாயிண்ட் எழுதி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்ன சொல்லுதோ அதுபடி நீங்க அங்க குறிச்சீங்கன்னா உங்களுக்கு you will get 5 marks very easily. ஓகே? இது ரொம்ப மெனக்கெட்டலாம் மார்க் பண்ண தேவையில்லை. ஈஸியா 2 மினிட்ஸ்ல நீங்க மார்க் வாங்கி போகலாம். என்ன பண்ணணும்? XY லைன் போடணும். XY குறிச்சுக்கணும். அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். மேலேனா மேல, கீழேனா கீழே, ஆன்னா XY லைன். அது குறிச்சு இதை குறிச்சு என்ன பண்ணணும்? டைமென்ஷன் லைன் போட்டு காட்டி டைமென்ஷன் போட்டு குறிச்சுக்கணும். எத்தனை mm 20 ஆர் 25 ஆர் என்ன டைமென்ஷனை குறிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் 4 குவாட்ரண்ட் பார்த்துருக்கோம். அடுத்தது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ் வரும் அடுத்த டாபிக். அது 20 மார்க் கொஸ்டின். அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும்தான், செகண்ட் தேர்ட் ஃபோர்த்லாம் கிடையாது. இதோட நமக்கு மீதி 3 குவாட்ரண்ட் இருக்கு. ஓகேவா? இனிமேல் நம்ம பார்க்க போறது இந்த ஒரு குவாட்ரண்ட்குள்ள மட்டும்தான். இந்த ஒரு குவாட்ரண்ட்குள்ள மட்டும் வரதான் 20 மார்க்ஸ் கொஸ்டின். அது அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். இப்போ பாயிண்ட்ஸ் மட்டும் இதோட முடிஞ்சது. இந்த பாயிண்ட்ஸை நீங்க நல்லா ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த 4 லைன் வந்து எல்லாரும் எழுதி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்ன சொல்லுதோ அதுபடி புரியுங்க. ஈஸியா 5 மார்க் வாங்கிடலாம்.
ஃபர்தராக எனி டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் அல்லது மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி போட்டு பாருங்க. நீங்கள் என்ன நேரத்தில் என்ன டவுட் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க, கரெக்டாக உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறோம். ஓகே, நன்றி. தேர்ட் யூனிட்டுடைய ஃபர்ஸ்ட் டாபிக் முடிஞ்சது. செகண்ட் டாபிக் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நன்றி.